ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கதீஜாஸ் வைப். நம்ம எல்லார் வீட்லயும் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்குங்க. நம்ம வந்து டெய்லி வந்து அதுல துணி போட்டுருவோம், இல்ல வாரத்துல 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி கூட வாஷ் பண்ணுவோம். ஆனா டப் கிளீனுங்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டா யூஸ் பண்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இன்னைக்கு வந்து இந்த டப் கிளீன் வந்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாமாங்க. என்னோடது வந்து சாம்சங் எக்கோ பபிள் வந்து 8 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தாங்க இது. இதுல வந்து நான் டப் கிளீனுக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த பவுடர் தான் யூஸ் பண்றேன். ஒருவேளை உங்ககிட்ட பவுடர் இல்ல அப்படின்னா நீங்க வந்து 1/2 லிட்டர் வினிகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் ட்ரம்னால அது வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் போய் நல்லா கிளீன் ஆயிடும். இது பாருங்க, இந்த தான் பவுடர் ஒரு பாக்கெட். இந்த ஒரு பாக்கெட் பவுடர் கூட ஒரு ஃபுல் லெமன் வந்து புளிஞ்சு எடுத்துக்கணும். அது வந்து கொஞ்சம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும், குப்பை எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் மிஷினுக்குள்ள வந்து இந்த பவுடர் லெமன் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இதோட ஃபில்டர் வந்து கழுவி எடுத்துக்கணும். இதுக்குள்ள அழுக்கு இல்லாம நல்லா கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடணும். அப்புறம் தான் வந்து நம்ம டப் கிளீன் பண்ணும்போது மிச்ச சொச்சா ஏதாவது அழுக்கு இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள வந்து செட் ஆயிடாது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபில்டர் வந்து கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். டப்பு கிளீன் பண்றதுக்கு டைம் வந்து நிறைய எடுக்கும், தண்ணி செலவாயிடும் சொல்லிட்டு நிறைய பேர் இது வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க மந்த்லி ஒன்ஸ் பண்ணாதான் வந்து மிஷினுக்குள்ள வந்து அழுக்கு வந்து சேராம இருக்கும். இப்போ வந்து இது பாருங்க, ஃபில்டர் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அழுக்கு எல்லாமே போயிருச்சு. நல்லா பழைய டூத் பிரஷ் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஒரு பேக்கெட் பவுடர் வந்து ஃபுல்லாவுமே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு பேக்கெட் பவுடர் ஃபுல்லாவுமே போட்டுட்டு நம்ம அந்த ஒரு ஃபுல் லெமனுமே வந்து பிழிஞ்சு குப்பையெல்லாம் இல்லாம அதையே ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, மிஷின் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டப் கிளீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல வந்து இது கிளீன் ஆகி வரும். டைம் எடுக்கிறதுக்கு பாருங்க, எனக்கு வந்து 2.19 நிமிஷம் ஆகும். அந்த டப் கிளீன் ஆப்ஷன் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம செக் பண்ண தெரியும். அதுல உள்ள அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாமே வந்து வெளியேறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 24 hours வந்து மிஷின் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அடுத்த நாள் வந்து அந்த நம்ம டப் கிளீன் வந்து கிளீன் பண்ணதுக்கு அடுத்த டைம் தான் 1 hour கழிச்சு தான் வந்து மிஷின்ல வந்து துணி போட முடியும். அது வரைக்கும் துணி எதுவுமே வாஷ் பண்ண முடியாது. நீங்க உங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினை வந்து டப் கிளீன் யூஸ் பண்றீங்களா, எந்தெந்த முறையில யூஸ் பண்றீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை வந்து டப் கிளீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மிஷின்ல வந்து அழுக்கு சேராம இருக்கும், துணியும் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ராப்பரா இந்த பொடி தான் வாங்கி யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வினிகர் யூஸ் பண்ணி கூட டப் கிளீன் பண்ணிக்கலாம். வினிகர் வந்து 1/2 லிட்டர் வினிகர் ஊற்றி வந்து நம்ம மிஷினை வந்து டப் கிளீன் ஆப்ஷன் போட்டு விட்டுலாம். இப்போ வந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. ட்ரம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ட்ரம்முக்குள்ள வந்து ஆல்ரெடி வந்து அழுக்கெல்லாம் செட் ஆயிருக்கும். அது எல்லாமே வந்து கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும்போதே தெரியும் பளபளன்னு இருக்குது. இந்த பொடி வந்து கொஞ்சம் ரேட்டா இருந்தாலுமே நம்ம வந்து வேணுங்கிற டைம்ல வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வினிகரோ இல்ல அப்படின்னா லெமனோ யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை மிஷினை வந்து டீப் கிளீனிங்க்கு வந்து சர்வீஸ் சென்டர்லயே கூப்பிடுறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம கிளீன் பண்ண அந்த ஃபில்டருக்குள்ளேயே கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும் பாருங்க. கொஞ்சம் லைட்டா வந்து டஸ்டா இருக்கும் பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரி மிஷின் வச்சிருக்கீங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க மிஷின்ல நீங்க டப் கிளீன் யூஸ் பண்ணிருக்கீங்களா, எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.